உறவுகள் வந்து புதிய உறவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா திருமண ஏற்பாடுகள் நடக்கும். திருமண ஏற்பாடுகளில் வந்து அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ரொம்ப நாள் வந்து திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வேறு மொழி பேசக்கூடிய அண்டை அயல் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவர்களுடைய திருமணமானது நிகழும். குழந்தை வரம் வருமா அப்படின்னாக்கா ராகு வந்து பூர்வ பாத்ர பதத்துல இருந்து நகர்ந்த உடனே வரும். 2வது செக்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டு, பெண் குழந்தை யோகம் உண்டு. முதல் செக்மெண்ட்ல பெண் குழந்தை யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. சனி வந்து அதை தடுக்க மாட்டார். சனி என்ன குருவனுடைய இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப போராட்டாதியெல்லாம் தாண்டி வந்துட்டார் சனி. இப்போ வந்து உத்திரட்டாதியில் தான் இருக்கார், அப்புறம் ரேவதிக்கு தான் போவார். அதனால உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக உண்டு, திருமண ஏற்பாடுகள் உண்டு, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறகு புது பாஸ் உண்டு. புது பாஸ், அதாவது ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்த பாஸ் வந்து கொஞ்சம் மாறி விடுவார்கள். அது வந்து எப்போ நிகழும் அப்படின்னாக்கா குரு வந்து உச்சமாகும் போது இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே நிகழ்ந்துடும். அதனால ஒண்ணு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போவீங்க, உங்களை வந்து பெரிய ஒரு போஸ்டிங்ல போட்டுருவாங்க, இல்லை அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் ரிலீஃப் தான்.